எந்த நாமா தாரக நாமா சம்சார பயத்திலிருந்தே கரையத்துமோ அந்த பிரபுவே பயந்தாளா. அப்பா ராமான்னு அலறி கீழே மூர்ச்சியா விழுந்த உடனே கைகியை பார்த்து காட்டாளா, நான் ஏதாவது குத்தம் பண்ணிவிட்டேனா அப்பாக்கு, அதுக்காக இப்படி அலறிண்டு விழுந்தாளா. கச்சின்மயானாபராத்தம் அஜ்ஞானாத்யேன மே பிதா உபிதஸ்தந்தமாச்சக்ஷ்வ த்வஞ்சைவைனம் பிரசாதய. நான் ஏதாவது அபராதம் பண்ணிவிட்டேனா? நான் ஒன்னும் அப்பாவுக்கு அபராதம் பண்ணலையே. நான் பண்ணாமல் இருந்து பண்ணதாக அப்பா நினைச்சா கூட எனக்காக நீங்களும் மன்னிப்பு கேளுங்கோன்னாளா, நீங்களும் கேளுங்கோன்னதால நானும் கேட்கிறேன்னு ஆளா. இப்படி யாராவது சொல்லுவனா? என் பேர்ல குத்தம் இல்லாம இருக்கிற போது குத்தம்ங்கிறார். அவனை 3 கோர்ட்டு கழவனை இழுத்துப்படுறேன். வயசு காலத்துலன்னா அப்பாவை கோர்ட்டுக்கு இழுக்கிறேன். அவர் கொடுத்த பணம், அவர் படிக்க வச்ச படிப்பு, அப்பாவை இழுக்கிறேன் கோர்ட்டுக்கு, சுப்ரீம் கோர்ட் வரையிலும் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஸ்வஞ்ச ஏனம் பிரசாதையா, நீங்களும் அம்மா மன்னிப்பு கேளுங்கோ, நானும் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஆளாம். இதை கேட்டுதான் ராஜா கதறினாளாம், சத்புத்திரனை பெற்றுக்கிட்டேனே, கட்ட பிள்ளையை பெற்றிருக்கப்படாதா, சண்டை போட்டுண்டாவது ஆத்தோட இருப்பனே, காட்டுக்கு போனா போகாமே. ராஜா கதறாள். உடனே கைகை சொன்னாலாம், அப்பாவுக்கு உங்ககிட்ட கோபம் இல்லை, நீ பித்ருபக்தன், அவர் மனதுல ஒண்ணு நினைச்சுட்டு இருக்காரு ராமா, உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாரு நாளாம். ஒரு மனதுல ஒண்ணு நினைச்சுட்டு இருக்காரு, உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாரு நாளாம். ஆனால் அவருக்கு சொல்லணும் காரணம், நீ பிரிய புத்திரனாக இதனால அவர் வாக்கெழும்ப மாட்டேங்கிறது. பிரியம் துவாம பிரியம் பிரவர்த்ததே. அப்போ சுவாமி சொன்னாள், அம்மா நீங்க சொல்லுங்கோ செய்யறேன்னாள். நான் சொன்னா நீ செய்வியான்னு கேட்டாள். நீங்களே வாண்ணா, ஆறா வழியில போறவன் அப்பா விஷம் சாப்பிட சொன்னாள்னு ஒரு குடம் விஷத்தை கொடுத்தா சாப்பிட்டு விடுவேன். அம்மா தீல இறங்க சொன்னாள்னு சொன்னா தீல இறங்கி விடுவேன். சமுத்திரத்துல விழ சொன்னா கல்ல கட்டின்னு நான் விழுந்து விடுவேன். பட்சேயம் விஷம் தீட்சணம் மஜ்ஜேயம் அப்படி சார்னாவே பதயம் அப்படி பாவகே, இதுக்கு மேல உண்டா அம்மா சொல்லுங்கோன்னு சொன்னாள். அப்பத்தான் கைகை சொன்னாலாம், முன்பு தெய்வாசுர யுத்தத்திலே 2 வரம் தருவதாக ராஜா சொன்னாள். அதை இப்ப கொடுக்கணும்னு காட்டேன். முதல் வரன்னால பரதனுக்கு ராஜ்யாபிஷேகம், 2வது வரன்னாலே சப்த சப்த வருஷாணி தண்டகாரண்யமாஸ்ரித அபிஷேகமிவம் ஜத்வா ஜடாஜினதரோவச. 14 வருஷம் தண்டகையில போய் ஜட்டாஜனதாரியாய் நீ வசிக்கணும்னு காட்டேன் நாளாம். இந்த சின்ன விஷயத்துக்கு தான் அம்மா இத்தனை பாடுபடுத்தினீங்களா சுவாமி? அம்மா பெரிசா சொல்ல போறேன் நினைச்சேனே. பகீரதன் கங்கை கொண்டு வந்த வம்சம் அம்மா. பிதற்களுக்காக 3 தலைமுறைக்கு முன்னாடி மரிச்ச 60,000 பேர்களை கரையேற்றுவதற்காக தேவலோகத்தில் இருந்த கங்கை கொண்டு வந்த பகீரதன் பிறந்த வம்சத்தில் பிறந்த நான் உயிரோட அப்பா இருக்கிற போது அந்த அப்பாக்காக 14 வருஷம் தண்டகையில வசிப்பது சிரமமா, அல்லது பரதனுக்கு ராஜ்யம் ஆளுவதுதான் கஷ்டமா? ஏன் நீங்க இதை பெரிசாக நினைச்சு இத்தனை பாடுபடுத்தினேன்? சுருக்க சொல்லியிருக்கப்படாதா? நான் என்னமோ பெரிசா சொல்ல போறேன்னு நினைச்சேனேன்னு சுவாமி கதறிவிட்டாளா.